புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களின் விலை 15% வரை உயர்ந்திருப்பது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ளதால் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள், ஜியாமெட்ரி பாக்ஸ், பள்ளி பைகள் மற்றும் இதர கல்வி உபகரணங்கள் வாங்குவதற்காக பெற்றோர்கள் கடைகளில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு கல்வி உபகரணங்களின் விலை கடந்த ஆண்டை விட அதிகரித்து உள்ள வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். காகிதம் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவின் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் நோட்டு புத்தகங்களின் விலை 10 முதல் 15% வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேபோல் பேனா, பென்சில், வரைபட உபகரணங்கள் மற்றும் பள்ளி பயன்பாட்டு பொருட்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு ரூபாய் 100க்கு கிடைத்த சில நோட்டு புத்தகங்கள் தற்போது 110 முதல் 125 வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், பல்வேறு வகையான கல்வி உபகரணங்களின் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஒரு மாணவருக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வாங்குவதற்கே பெற்றோர்கள் கூடுதல் செலவினத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் குடும்பங்கள் அதிக சிரமத்தை எதிர்கொள்வதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். பள்ளி கட்டணம், சீருடை, புத்தகங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகளுடன் கல்வி உபகரணங்களின் விலை உயர்வும் சேர்த்து குடும்ப செலவை அதிகரித்து உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே பள்ளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கல்வி உபகரண கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் வாரங்களில் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்.